அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வெஜிடபிள் மினி தோசை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 100 days 100 வீடியோஸில் டே 46 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, கருவேப்பிலை இது சேர்த்து வந்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ இல்லை பீட்ரூட் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணி இதில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து எவ்வளோ உப்பு வேணுமோ இதுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் சாட்டேயாக எவ்வளோ உப்பு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா வந்து பெருங்காயத்தூள் இருக்குல்ல, அது வந்து சும்மா ஒரு 2 சிட்டிக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி எல்லா பொரியலுமே வந்து நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுவேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த காய்கறி வந்து வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 to 10 minutes குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிவிட்டு நல்லா அது ஒரு தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து தோசை மாவு இருக்குல்ல, இட்லி மாவு, அது வந்து எடுத்துக்கோங்க. தவா வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் பசங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன்னு அழுகுறாங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி டப்பா காலி பண்ணிவிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் டேவும் இதே கேட்பாங்க பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா யம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. மினி மினி தோசையாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். பசங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஏன்னா வந்து ஒரே தோசையிலே போட்டு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி குட்டி குட்டி இட்லியாக போட்டு கொடுக்குற மாதிரி அப்போ தான் வந்து காயாமல் கூட இருக்கும் உங்களுக்கு. இப்போ மத்தியானத்துக்கு பசங்க லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அது கொஞ்சம் காயாமல் அப்படியே இருக்கும். கம்பேரிட்டிவ்லி இட்லி மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும். இதுவே நீங்கள் தோசை நைஸாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெஜிடபிள் ஸ்டஃபிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் தோசையும் வந்து காஞ்சி போயிடும் சீக்கிரமாக. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் வந்து இந்த தோசை மாவில் அப்படியே மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் வந்து தோசைக்கல் வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. தோசை சீக்கிரமாக வெந்துருச்சுன்னா அப்புறம் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து செப்பரேட் ஆகிடும். ஸோ மாவு கொஞ்சம் இருக்கும் போதே நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி நீங்கள் மினி தோசை போட்டு கொடுத்தா அவங்க பீஸான்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பசங்களுக்கு சீஸ் பிடிக்கும். உங்களுக்கு சீஸ் கொடுக்குற விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு மேலே சீஸ் இருக்குல்ல, அது கூட போட்டிருக்கலாம். மொசரல்லா சீஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை சாண்ட்விச் சீஸ் இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணாலும் நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து டேஸ்ட்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இட்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச இட்லி பொடி தான். இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அக்கா கிட்டே கேட்டு உங்களுக்கு நான் வந்து ரெசிபி போடுறேன். இது அப்படியே மேலே கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுக்கலாம் இட்லி பொடி. அதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே தோசைக்கு ஆயில் சேர்ப்போம்ல, அந்த மாதிரி ஆயில் சேர்த்து அவ்வளோதான். 2 தடவை தோசை திருப்பி எடுத்தால் தோசை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் பொண்ணு வந்து பின்னாடிலேருந்து கத்திக்கிட்டே இருக்கா, அவளும் பேசுவாளாம். ஸோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. வியூஸ் போதும், ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இப்போ வந்து தோசை வந்து ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம் தோசையை. இப்போ பாருங்கள், பேன் கேக் மாதிரியே இருக்குது பாருங்கள். உண்மையிலேயே அன்றைக்கி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. திருப்பி போட்டு வந்து இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தோசை அமுக்குங்க. அப்போ தான் வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து உள்ளே போய் நல்லா ஸ்டஃப்பாகவும் மசாலாவும் அந்த பொடி போட்டோல அதுவும் நல்லா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஒட்டிக்கும். இப்போ திருப்பி போட்டு ஒரு 1 minute போதும். 1 minute குக் பண்ணால் போதும், தோசை ரெடி. பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலாலாம் வெஜிடபிள்ஸ்லாம் உதிரவே இல்லை பாருங்கள். அப்படியே தோசையோடையே ஒட்டிடுச்சு பாருங்கள். இப்போ பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். அன்றைக்கி உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு வெளில கிளம்பிட்டோம். எங்கே போய்ட்டுருக்கோன்னா வந்து சரி ஓகே கொஞ்சம் க்ராசரி வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி தஜிஸில் இருக்கிற மார்க்கன் சேவ் தான் போயிருந்தோம். அதுக்கு நடுவில் ஃபர்வானியாவில் இருக்கல யூபி கச்சோரி கடை, நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அங்கே வந்து இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அங்கே ஜலேபியும் அதுக்கப்புறம் சமோசாவும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் மார்க்கன் சேவ் வந்துட்டோம்.
எதுக்கு நான் மார்க் அண்ட் சேவ் சூஸ் பண்ணுவேன்னா அஸ் யூஷுவல் சேம் தான். எப்பயுமே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெஜிடபிள்ஸு கீரைலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் கொஞ்சம் அஃபோர்டபுள்னு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட முன்னாடி. ரொம்ப இல்லை, ஒரு 100 ஃபில்லிஸ் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் வரும், அவ்வளோதான். லூலுவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து எல்லாமே வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் பாருங்கள். இங்கே விற்கிற எல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் இங்கே கிடைக்கும். நான் வந்து கேடி கவு பால் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து 4 லிட்டர் பால் வந்து 450 ரூபா இந்த மாதிரி வரும். பால்லே ரொம்ப இது இருக்குது, பிராண்ட் இருக்குது. அல்மராயி, கேடி கவு, சாதியா இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் நான் வந்து அல்மராய் அப்படி இல்லைன்னா கேடி கவு தான் யூஸ் பண்ணுவேன். வெஜிடபிள்ஸ்லாம் பாருங்கள், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க அன்றைக்கி. வெஜ்ஜிஸ் எல்லாமே இங்கே மேக்ஸிமம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெஜிடபிள்ஸ், கீரை இங்கே கிடைக்கிற மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. கீரை அந்தளவுக்கு இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துகிறேன், வீடியோ கிளிப்ஸ் எடுத்துருந்தேன். சரி, ஓகே, நீங்களும் பார்க்கட்டும்னு சொல்லி. இதெல்லாம் வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ், சிக்கன், இது எல்லாமே ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம்ல நம்ம எண்ணெயில், அதுதான். அதுக்கப்புறமா வந்து சாண்ட்விச்சில் நம்ம சீஸ் ஸ்லைஸ் பண்ணி, சீஸ் இல்லை சிக்கன் வந்து ஸ்லைஸ்டு வைப்போம்ல, சரி ஓகே அதை வாங்கலான்னு சொல்லி போயாச்சு. நாங்கள் வந்து நைஃப் சிக்கன் தான் வாங்கியிருந்தோம். நைஃப் வந்து இங்கே பிராண்டு, ஸோ அந்த வந்து நைஃப் சிக்கன் வாங்கியிருந்தோம். இதில் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் கம்மி, அவ்வளோதான். ஃப்ரோசனை விட இது கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் கம்மி. அவங்க மிஷினில் கட் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள். நாங்கள் வந்து 200 கிராம் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எவ்வளோ கிராம் கேட்குறோமோ அவ்வளோ கிராம் வந்து அவங்க வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. இதிலே நிறைய இருக்குது, பீஃபு, டர்க்கி, ஸோ நிறைய இது இருக்குது. நாங்கள் வந்து சிக்கன் தான் சாப்பிடுவோம், அதனால சிக்கன் வாங்கியாச்சு. வாங்கிட்டு நேராக பில் செக்ஷன் போயாச்சு. ஏன்னா நம்ம வந்து வாங்க வந்தது ஒரு பொருள் தான். நம்ம ட்ராலியை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ வாங்கிட்டோன்னு சொல்லியிருக்கோம். இங்கே அக்சசரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. ஆனால் எல்லாமே வந்து 300 ரூபாய்க்கு கீழே இருக்காது. நம்ம ஊர் காசுபடி 300 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். ஆனால் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா குவைத்து கேடி காசுக்கு வந்து ரொம்ப கம்மி தான். 1 கேடி இப்படி தான் வரும். ஆனால் இந்த 1 கேடி வந்து நம்ம ஊர் காசுக்கு 300 ரூபா. இப்போ வந்து பில்லிங் செக்ஷன் போயாச்சு. எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணால் அங்கே நிற்கிறவங்க வந்து நம்மளுக்கு பில் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க, எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி பே பண்ணிட வேண்டியதுதான். ஸோ எல்லாமே நம்ம வந்து ட்ராலிலேருந்து எடுத்து வச்சுட்டு இருக்கோம். பாருங்கள், ஒரு கீரை வாங்க வந்தேன், கடைசியில் என்னென்ன வாங்கிட்டு போகிறேன்னு பாருங்கள். இங்கே வந்து நான் அப்படியே முட்டை ட்ரே ஒன்று வாங்கிடுவேன். 30 முட்டை இருக்கும் இதில். அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 10 டேஸ் இந்த மாதிரி வரும் எனக்கு. இப்போ வந்து பில்லிங் போட்டாச்சு. அன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து 7 தினார் ஆச்சு, 7 கேடி ஆச்சு. ஸோ அப்போனா பாருங்கள், ஒரு 2100 ரூபா வரும் நம்ம ஊர் காசுக்கு. இங்கே கம்மி தான், ஆனால் நம்ம ஊர் காசுக்கு எல்லாமே அதிகம் தாங்க. நம்ம ஊர் காசுக்குன்னு பார்த்தா இங்கே எதுவுமே வாங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும். எல்லாமே வாங்கிட்டு அவங்க திருப்பி பேக்கில் போட்டு எல்லாமே பேக் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம கிளம்ப வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் வர வீடியோஸ்லாம் நிறைய ஃபுட் கண்டென்ட்டோட வீடியோ போடுறேன். இன்ஷால்லா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.